கரூர் அரவக்குறிச்சி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்காவிட்டால் சுயேட்சையாகவே போட்டியிடவிருப்பதாக அக்கட்சியின் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியையும், அரவக்குறிச்சி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படாதது குறித்து திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்த கருத்தையும் பார்க்கலாம். நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில் இந்த தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றால் மிக நிச்சயமாக நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என கடந்த 9 மாதங்களாக நேர்மை, நியாயம், எளிமை, மக்களுக்கான அரசியலை மையப்படுத்தி அரவக்குறிச்சி தொகுதியில் நான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறேன். ஏராளமான இளைஞர்கள், விவசாயிகள், குறிப்பாக அரசியல்வாதிகளை வெறுக்கின்ற, அரசியல் என்றாலே ஊழல் செய்வார்கள் என்று மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிற நிலையில் அந்த மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக 9 மாத கால தேர்தல் பரப்புரையை நான் நடத்தி இருக்கிறேன். குறிப்பாக அரசியல் கட்சிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இழந்து நோட்டாவுக்கு வாக்களித்த பல இளைஞர்கள் என்னுடைய தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனக்கு அரவக்குறிச்சி தொகுதியின் மக்களின் நம்பிக்கை தான் முக்கியமே தவிர மற்ற விஷயங்கள் முக்கியமில்லை. காங்கிரஸ் வெற்றி பெற்ற 5 இடங்களையும் காங்கிரஸ் கட்சிக்கே விட்டு கொடுத்திருக்கிறோம். திமுக வெற்றி பெற்ற இடங்களில் திமுக தான் போட்டியிட வேண்டும். ஜோதிமணி அவர்கள் கடந்த முறை கூட்டணியிலே கரூரிலே போட்டியிட்டு தோற்று போனார். இப்பொழுது அரவாக்குறிச்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அந்த தொகுதிக்கு ஆற்றிய பணிகள், அவருக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இதையெல்லாம் குலைப்பது போன்ற ஒரு செயலில் எந்த அரசியல் கட்சியும் ஈடுபடாது.